ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு மகா வந்துட்டு பயங்கரமாக அப்செட்டாக இருக்காங்க. என்ன பண்ணுறது, வீட்டில் உள்ள எல்லாருமே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. மகாவுக்கு ஆறுதல் சொல்கிறதான்னு தெரியல, இன்னொரு பக்கம் சூர்யாவுக்கு ஆறுதல் சொல்கிறதான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கௌதம் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வந்துட்டு அவரு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்து நான் தூக்கி போட்டது தான்டா நீ வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கலாய்க்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்னா, நான் லவ் பண்ணி வேணான்னு சொன்ன பொண்ணாதான்டா நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு ஒருத்தன் வெறுப்பேற்றான். என்னடா சொல்கிறது, நீ சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு போதையிலே வந்து தடுமாறிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. பயங்கர கோவத்தில் வராரு. ஐஸ்வர்யாவை என்ன சொல்ல போறாரோ என்ன பண்ண போறாரோ அது தெரியலங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மகா இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியே வந்து ஹஸ்பண்டை காணுமே தேடிட்டு வந்து எட்டி பார்க்குறாங்க. கடைசியில் சூர்யா வெளியே ஹாலிலே படுத்திருக்காரு. படுத்திருந்ததோட சத்தி அவங்க சித்தி வந்து எழுப்பிட்டு என்ன எல்லாம் சரியாயிடும் சொல்லி கேட்குறாங்க. அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. மகா பார்த்துட்டு இருக்க தெரிஞ்ச உடனே சூர்யா வந்துட்டு கடுப்பாயிட்டாங்க. அந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. என்னப்பா இது, என்ன கோவனாலும் நீ இப்படி பண்ணலாமா, நம்ம மகா இருக்காங்களே நீ வந்துட்டு பொய்யா நடிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க. ஆனால் நீ பண்ணுற வேலையை இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் கோவம்னா அது பசங்களுக்கு மட்டும் தான் வரணுமா, பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடாதா? பொண்ணுங்களுக்கு தன்மானம் இல்லையா, பொண்ணுங்களுக்கு மனசு இல்லையா? ஏன் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே இவங்க குடும்பத்தை விட்டுட்டு பொண்ணுங்க அங்கேருந்து இங்கே வராங்களே அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களா? உங்கள் குடும்பத்தில் சின்னதாக ஏதாவது ஒன்றா பயங்கரமாக நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மகாவோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அங்கே கோடீஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் வளர்த்த விதம் தான் தப்பாக போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பிரபா வந்து நான் விஜய் லவ் பண்ணுறது தெரிஞ்சால் என் குடும்பம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்